நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திராவிடர் இயக்க பேரவையின் துணை பொதுச் செயலாளர் உமா. தாவேக ஆட்சியில வர்ற 5 வருஷத்துக்கு விடியல் அப்படிங்கறதே நீங்க நினைச்சு பாத்துறாதீங்க தமிழ்நாட்டு மக்களே. அமைச்சர் ரமேஷ் 100 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காரு. அமைச்சர் புசி ஆனந்த் லட்சங்கள்ல 20-30 வாங்கி கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் கணக்கு சொல்றாங்க. அன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த சிஎம் சாருக்கு காது கேட்காம போயிடுச்சா? நான் அண்ணனா இருப்பேன், நான் உங்களுக்கு தம்பியா இருப்பேன், உங்களுக்கு மகனா இருப்பேன். வேண்டாம், நீங்க முதல்ல மனுஷனா இருங்க. ஆதவர்ஜுனாவுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா திமுகவை பழி வாங்குவது. கண்டிப்பாக 5 ஆண்டுகளும் தாவேக ஆட்சியை பாஜக காப்பாற்றும். ஒரு அமைச்சர் வெளிநாட்டுக்கு போனா ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் போகணும்னு கூட தெரியாத நீங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா விஜய் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு முதலமைச்சர் விஜய் சொன்ன அடுத்த வாரமே இப்போ லஞ்சம் வாங்கியிருக்கிறதா தாவேகா நிர்வாகி கைதாயிருக்காரு. சில முக்கியமான அதிகாரிகள் கூட சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கட்சியே லஞ்சம் வாங்கிட்டு தானே இருக்காங்க. பொதுச் செயலாளரே லஞ்சம் வாங்கியிருக்காரு. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல லட்சக்கணக்கில் பணம் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி தாவேகா கட்சியினுடைய வழக்கறிஞரே நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. அவங்க கட்சிக்காரங்களே சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் போடுறாங்க. இந்த மாதிரி புசி ஆனந்த் அந்த கட்சியினுடைய தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர், இன்னைக்கு அமைச்சராக வேற இருக்கார். அவர் தான் அரசு வழக்கறிஞர்களே காசு வாங்கிக்கிட்டு நியமனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சியில் வேறு விதமான விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வெறுமனே பணம் வாங்குறது வைக்கிறது இது மட்டும்தான் ஊழல் அப்படின்னு கிடையாது. அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் எந்த தவறு செய்தாலும் அதுவும் ஊழல் தான். ஒரு பெண்ணை மிரட்டி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தாவேகாவில் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அதுக்கு உடந்தையாக இருக்காரு. அதுக்கு ஆதரவாக இருக்கார் குற்றவாளிகளுக்குன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணே செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்து இப்போ வரைக்கும் சரவணன் கிட்ட எந்த நடவடிக்கையும் இல்லை, அவர் மேலே இல்லை. இன்னும் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அரசில். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்சியே அப்படி தான் இருக்குது. ஆட்சிக்கு வந்த கட்சியே அப்படி தான் இருந்தால் அவங்க நடத்துகிற ஆட்சியும் அப்படி தான் இருக்கும். இதில் யாராவது லஞ்சம் கேட்டால் என் பேரை சொல்லுங்கள், அப்போ கட்சிக்காரங்களும் அதே மாதிரி தானே கேட்குறாங்க. அப்பவும் உங்கள் பேரை சொல்லலாமா? கட்சிக்காரங்க லஞ்சம் கேட்டாலும் என் பேரை சொல்லுங்க அப்படின்னு அர்த்தமா? அதுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊழலை ஒரே நாளில் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு ஹீரோ மாதிரி சினிமா மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய். இது ரொம்பவே இந்த சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி போயிருக்கிற ஒரு விஷயமாக இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. இதை ஒரே நாளில் நான் ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பச்சை பொய். அது அப்படியெல்லாம் முடியாது. அது அவ்வளோ லேசான காரியமும் கிடையாது. அதுக்காக அது சரின்னு நான் சொல்லலை, தவறு தான். ஒரு அதிகாரத்தை நீங்கள் அந்த நார்மலாக இருக்கிற ஒரு சிஸ்டத்தை நீங்கள் பிரேக் பண்ணி உங்ககிட்ட காசு பணம் இருக்குன்ற காரணத்துக்காக நீங்கள் ஒரு முன்னுரிமை எடுத்து உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சுக்கிறீங்க, அதிகாரிகளையோ அதிகாரத்தையோ இந்த சிஸ்டத்தையோ பயன்படுத்தி, அப்படின்னா அது உண்மையிலே பெரிய தப்பு. அது அனுமதிக்கப்படக்கூடாது தான். ஆனால் இது ஏற்கனவே இங்கே அது பல இடங்களில் இது நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல், ஒரு மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் அப்படியே இப்படின்றதுக்குள்ளே நான் ஒரு பாட்டில் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சினிமாவில் பேசுகிற டயலாக் இருக்குல்ல முதலமைச்சர் பேசுகிறது, கொஞ்சமாவது நடைமுறை என்ன, இங்கே இருக்கிற சிக்கல் என்ன, எந்த இடத்துல அது ஆரம்பிக்குது, இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இதை என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம்னு இதை ஒரு இது போட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இவர் என்னவோ மேடையில் ஏறி பஞ்சு டயலாக் பேசினா அடுத்த நிமிஷமே நாட்டில் லஞ்சம் ஒழிஞ்சிடும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வெறுமனை மக்களை ஏமாத்துறது. இன்னொன்று, அவருடைய ரசிக பெருமக்கள் இருக்காங்க இல்லையா, விஜயோட ரசிக பெருமக்கள், அவங்களுக்கு ஒரு வைப் கொடுக்கறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ரீலுக்கு வேணால் அது யூஸ் ஆகும், அவ்வளோதான்.
அதே சமயம் அமைச்சர் ரமேஷ் மேல கூட ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. ஆனா அதை அவர் தொடர்ச்சியா மறுக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னவா பாக்குறீங்க? இல்ல அது என்னன்னா, அவர் மேல நடவடிக்கை அப்படிங்கிறத தாண்டி, அது தொடர்பாக அமைச்சர் ரமேஷ் குறித்தும் அவருடைய இந்த 100 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு 2 மதிப்புடைய ஒரு நிலத்தை, அதுவும் கோயில் நிலத்தை 2 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு தனியார் ஒருத்தருக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்குமான விமர்சனங்களை வைத்தாலே கைதுகள் நடக்குது இன்னைக்கு தாவேக அரசுல. அதாவது இதுக்கு முன்னாடியும் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான நடவடிக்கை இல்லைன்னா, இப்ப அமைச்சர் ரமேஷ் மீது வைக்கிற விமர்சனங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடுமையான ஒரு நடவடிக்கை இந்த அரசு எடுக்குது? அப்ப ரமேஷை காப்பாற்றுவதன் மூலமாக வேற எதை வந்து மறைக்க பார்க்கிறது இந்த அரசு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கோயில் நிலங்களை வந்து தனியாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதா அதுல இருக்கிற சட்டப்படியே அது தப்பான ஒரு விஷயம் தான். அதனாலதான் இத்தனைக்கும் நீதிமன்றம் அந்த பதிவை ரத்து செய்ய சொன்னதுனால இவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இதை வேறு வேறு வடிவங்களில் இதை வந்து நியாயப்படுத்திட்டு அதை அப்படியே கடந்து போய்விடக்கூடிய ஒரு அரசாக தான் இன்றைக்கு இருக்கிற அரசு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த நிலம் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான இந்த நிலம் அப்படிங்கிறது கடந்த திமுக ஆட்சியில் தனியாரிடமிருந்து மீட்கப்பட்ட நிலம். அன்றைக்கு இருந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் திரு சேகர் பாபு அவர்கள் நடவடிக்கை எடுத்து அந்த நிலத்தை தனியாரிடமிருந்து மீட்டார். திமுக ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் மீட்கப்பட்ட அந்த நிலத்தை தான் இந்த ஆட்சி தாவேக ஆட்சியினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் எல்லாமா சேர்ந்து ஒரு கூட்டு களவாணித்தனம் பண்ணி அதை வந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயம் இவ்வளோ பெருசா ஆயிருக்கலைன்னா இவங்க அதை பத்தி பேசி இருக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க. ஆனா இது வந்து ஊடகங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல வந்து பெரிய அளவில் வந்து பேசு பொருளாகி விவாதமாகி எதிர்ப்புகள் கிளம்பினதற்கு அப்புறமா தான் இன்னைக்கு வந்து இதை அந்த பத்திரப்பதிவை வந்து ரத்து செய்திருக்கிறார்கள். சப் ரெஜிஸ்ட்ரார் மேல வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரைட்டு. இப்போ ரமேஷ் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? அமைச்சர் ரமேஷ் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? அவர் தானே அதுக்கு பொறுப்பு. பத்திரப்பதிவுத்துறையில் இது நடக்குதுன்னா அப்போ பத்திரப்பதிவுத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்லாமல் அவங்க எப்படி அதை செஞ்சிருப்பாங்க? உடனடியாக அங்கே இருக்கிற வந்து இவர் மாற்றப்படுறாரு. ஆணையர் வந்து அதில் பொறுப்பாக இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையாளர் அங்கேருந்து மாற்றப்படுறாரு. அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. அதில் வேற ஒரு ரெஜிஸ்ட்ராரை கொண்டு வந்து நீங்கள் டெபுடேஷனில் போட்டு அதை பதிவு பண்ணுறீங்கன்னா அப்போ எப்படி டக்குன்னு இதெல்லாம் எப்படி நடக்கும்? வேற ஒரு ரெஜிஸ்ட்ராரை நீங்கள் அங்கே கொண்டு வர்றீங்க, ஏற்கனவே இருந்தவரை வந்து வலுக்கட்டாயமாக விடுப்பில் அனுப்புறீங்க. இதெல்லாம் ஒரு மேலிடத்தினுடைய ஆர்டர் இல்லாமலோ அல்லது அவங்களுடைய கண்ணசைவு இல்லாமலோ எப்படி இது வந்து சாத்தியமாகும்? அப்ப பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் ஒரு கோயில் நிலத்தை வந்து நீங்க எப்படி பத்திரப்பதிவு வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அமைச்சருடைய வழிகாட்டுதல் இல்லாமலோ அது அமைச்சருடைய ஒரு எந்த பின்புலமும் இல்லாமலோ இது நடந்திருக்கும் அப்படின்னு மக்களை நம்ப சொல்றாங்களா அவங்க? ஆனா இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்துல முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சர்கள் ஊழல் பண்ணாரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஊழல் பண்ணாலும் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன், யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன்னு வார்னிங் கொடுத்திருக்காரு. அப்போ அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு நம்பலாமா நம்ம? இல்ல, நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, முதலமைச்சர் விஜய் இன்னும் நடிகரா மட்டும்தான் டைலாக் பேசிட்டு இருக்காரு. அவர் முதலமைச்சராக சரி அப்படி அவர் சொல்றாரு இல்ல, புசி ஆனந்த் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க அமைச்சர் புசி ஆனந்த் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல இவ்வளவு ஊழல், ஒரு நியமனத்துக்கு 30 லட்சம் 20 லட்சம் வாங்குறதா வந்து அந்த உங்க கட்சியினுடைய வழக்கறிஞர்களே ஆதாரத்தோட கூட நாங்க வந்து பேசுறோம்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல. அப்ப புசி ஆனந்த் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க நீங்க? இன்னொன்னு இதுக்கு முன்னாடி போதை பவுடர் அதை வந்து ஒருத்தர் வந்து பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வெளியில வந்து ஒரு அமைச்சரே இப்படி இருந்திருக்கா, அப்படிப்பட்டவரை தான் நீங்க அமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. இத்தனை பிரச்சனைகள் வரும்போது அவர் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்ல ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க? அதே அமைச்சர் சரத் வந்து பவுடர் சரத்னு இப்ப சொல்றாங்க. அவர் கில்லி சரத்தா இருந்து இப்ப பவுடர் சரத் ஆயிட்டாரு. அவர் வந்து இப்போ முதலமைச்சர் கூட ரீசெண்டா ஒரு போட்டோ எடுத்திருக்கிறார். எடுத்து அதை வந்து பதிவு போடுறாங்க. அதான் லஞ்சம் வாங்கின தாவேகா நிர்வாகியை கைது பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அதாவது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு பெருசா காட்டிட்டு, பெருசா இவங்க அடிக்கிற கொள்ளை இருக்கு இல்லையா, அமைச்சர்கள் பண்ற கொள்ளை இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு ஆத்துல கீழே வந்து பெரிய பெரிய மரக்கட்டைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்குமா, அதை கடத்துறவங்க இருக்காங்க இல்லையா. இதை வந்து ஏதோ ஒரு இதுல நான் படிச்சிருக்கேன், சாரி அது லியோ டால்ஸ்டாயோ யாரோ ஒருவருடைய எழுத்துன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னது. அப்படி வந்து மரக்கட்டைகளை வந்து கீழே போயிட்டு இருக்கும்போது மேலே வந்து மரத்துகள்களை வந்து தூவுவாங்களாம். அப்போ எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, மேலே போற மிதக்கிற மரத்துகள்கள் தான் கண்ணுக்கு தெரியும். கீழே போகுது பார்த்தீங்களா கட்டைகள், மரக்கட்டைகள், பெரிய பெரிய மரக்கட்டைகள் போகுதுல கடத்துறாங்கல்ல ஆற்று தண்ணியில, அது தெரியாதான்.
அந்த மாதிரி தான் தாவேகா அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, ஊராட்சி மன்ற தலைவர் வாங்கினாரு, வீடியோவோட சிக்கினாரு, அதனால அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையும், அது சின்ன விஷயங்கள் நான் சொல்லல. ஆனா இதோட கம்பேர் பண்ணும்போது அமைச்சர் ரமேஷ் 100 கோடி ரூபாய்க்கு வந்து ஊழல் பண்ணியிருக்காரு. அமைச்சர் புசி ஆனந்த் வந்து லட்சங்கள்ல 20 30ன்னு வாங்கி கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் கணக்கு சொல்றாங்க. இவ்வளவு வந்து அங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது ஊராட்சி மன்ற தலைவர் 1,30,30,000 ரூபாய் வாங்கினதுன்றது பெரிய விஷயம் கிடையாது தான். ஆனா அது மேல நீங்க நடவடிக்கை எடுத்துட்டு என்ன பண்றீங்க, பாத்தீங்களா நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வெறும் கண் துடைப்பு. மக்களை இன்னும் இந்த தாவேகா அரசு, முதலமைச்சர் விஜயும் மக்களை முட்டாள்களாக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்பவும் இப்படிதான் இருப்பாங்க, இதுக்கு மேலே இப்படிதான் இருப்பாங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கும் இதே மாதிரியான ஒரு போக்குல தான் இந்த அரசு போகும் அப்படிங்கிறது தான் தெரியுது நமக்கு. அதே சமயம் இப்போ தாவைக்கால் இணைஞ்சிருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஓட்டுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப தேர்தல் வழக்கு சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி முதலமைச்சர் விஜயும் சொத்தை மறைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல, முதலமைச்சர் விஜய் அவர் வந்து அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறதுலயே அவ்வளவு பிழைகள் இருந்தது. அதை திரும்ப திரும்ப வந்து போய் கரெக்ட் பண்ணி இந்த ஸ்கூல்ல நம்ம டீச்சர்கிட்ட போயிட்டு எழுதி கொடுக்கும்போது, காம்போசிஷன் நோட் எழுதி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் கரெக்ஷன்ஸ் போட்டு போய் ஒழுங்கா எழுதிட்டு வாப்போ அப்படிம்பாங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு மறுபடியும் போய் நிற்போம். அப்பவும் அது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சரி. ஆனா ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டே என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய இதுலயே இத்தனை கரெக்ஷன்ஸ் அங்க போயிட்டு ஆஃபீஸர் வந்து மனு தாக்கல் பண்ண போகும்போது வேப்பு மனு தாக்கல்ல திருப்பி அனுப்புறாங்க, போய் கரெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் வருமானத்தை மறைத்தார் அப்படிங்கிறது இங்க ஒரு வயசு சொல்லியிருக்கிறாரு பெரம்பூர்ல, திருச்சி கிழக்குல இன்னொரு வயசு, அவர் வேற ஒரு 52 ஒரு இடத்துல 53 ஒரு இடத்துலன்னு சொல்லியிருக்கிறார் அவர். இது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய வேட்பாளர்கள்ல இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிற ராஜ்மோகன் உள்ளிட்ட எல்லாருமே அவங்களுடைய கல்வி தகுதியையே வந்து ஃப்ராடா வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு தெரியுது. அவங்க வந்து வேட்புமனு தாக்கலில் சொல்லி இருக்கிற கல்வி தகுதிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுலயே வந்து அவங்க போர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியுது. இதுல வந்து விஜயபாஸ்கர் ஃப்ரிட்ஜ் கொடுத்தாரா, டிவி கொடுத்தாரா, மிக்சி கொடுத்தாரா, இதெல்லாம் வந்து அது முன்னாடி நிற்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இருக்கிறதுலயே நீ வந்து என்ன கல்வி தகுதிங்கிறத ஏன் இருக்கிறத சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது யாரும் வந்து இழிவாலாம் யாரும் நினைக்க போறதில்ல. அரசியலில் வந்து ஒருவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா அவர் ஒரு கல்வி தகுதியோடு இருந்தா அது கூடுதல் தகுதி, அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்காக அதை நீங்க ஏன் வந்து மறைச்சு என்னவோ பெருசா படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து பொய்யான தகவலை நீங்க கொடுக்குறீங்க? அப்போ ஆரம்பத்துல இருந்து எல்லாமே பொய். இதுல இன்னொன்னையும் நான் சொல்றேன், விஜய் இவ்வளவு தூரம் லஞ்சம் வாங்கினா யாராவது கேட்டாங்கன்னா என் பேரை சொல்லுங்க அப்படின்றாருல, அவரே வந்து வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு தானே வழக்கை எதிர்கொண்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வந்து அவருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைன் போட்டாங்களா இல்லையா? அதை சரின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? அப்போ ஏற்கனவே வரி ஏய்ப்பு செய்த ஒருத்தர் தான் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு தமிழ்நாட்டுல. வரும்போதே அவர் வந்து வரி ஏய்ப்பு கேஸோட தான் வர்றாரு. அவருக்கு என்ன தகுதி இருக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு? அதுக்காக ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்க கூடாது, பேசலாம். ஆனா நீங்களே அதுல இருக்கீங்களே. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த திருடிட்டு ஓடுறவன் அவனும் கூட்டத்தோட சேர்ந்து திருடன் புடிங்கன்னு ஓடுவானாமா. அந்த மாதிரி இருக்குது முதலமைச்சர் விஜயனுடைய டயலாகுகளும் இந்த தாவேகா அரசினுடைய செயல்பாடுகளும். முதலமைச்சர் விஜய் மேல இப்ப தாக்கல் செய்யப்பட்டிருக்க தேர்தல் வழக்கு, அப்புறம் தாவேகா நிர்வாகி கைதாகும் போது கூட திமுக தான் திட்டமிட்டு சதி பண்றாங்கன்னு தொடர்ச்சியா திமுக சதிய சொல்றாங்கல்ல. இல்ல, என்ன தெரியாம தான் கேட்கிறேன். தாவேகாவினுடைய வேட்பாளர்களுடைய பிரமாண பத்திரங்களை எல்லாம் யாரு திமுக உட்காந்து தயார் பண்ணி கொடுத்தாங்களா? திமுகவா தயார் பண்ணி கொடுத்தாங்க? எதுக்கு எடுத்தாலும் திமுகனா உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், உங்ககிட்ட சரக்கே இல்லைன்னு அர்த்தம். எப்படி வந்து அங்க ஒன்றியத்துல உட்காந்துக்கிட்டு மோடி 2014 பொறுப்பேற்றதுல இருந்து 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நேரு செய்தார், 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் இப்படிதான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரோ, அதே மாதிரி இந்த 5 வருஷமும் இதே பல்லவியத்தான் விஜயும் தாவேகா அரசும் பாடிட்டு இருக்க போறாங்க. இதை தவிர உருப்படியா எதையும் நம்ம கேட்க போறது இல்லை. முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி சாரி வேணா நீதி வேணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவரோட இந்த ஆட்சியில இப்போ 2 சிறைக்காவல் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இது இப்ப தமிழகத்தையே உலுக்கியிருக்கு. இதுக்கு என்ன கருத்து சொல்றீங்க? எனக்கு திரும்ப முதலமைச்சரை வந்து நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்குன்னு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. ஆனா என்னன்னா, இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம எப்படி பேசாம இருக்க முடியும் அப்படின்னு தோணுது. அன்னைக்கு அஜித்குமார், காவலாளி அஜித்குமாரினுடைய மரணத்தின் போது அவ்வளவு பொங்கி எழுந்தாரு, அங்கே போய் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாரு, ஹை டெசிபிளில் கத்துனாரு. அங்கே போயிட்டு
ஒரு பிளக்கார்டை கையில் வச்சுக்கிட்டு என்னென்னமோ டைலாக் எல்லாம் பேசினாரு மனப்பாடம் பண்ணி. அப்பதான் அவர் அதை சொன்னார், சிஎம் சார் உங்ககிட்ட வந்து உங்கள் சாரியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு கேட்டார். ஆனால் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் விஜய் வாயிலேருந்து சாரி கூட வரலையே. இன்னொரு பக்கம் இன்றைக்கு இந்த சபரிவர்மன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் அவ்வளவு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. 19 இடங்கள்ல அவர் உடம்புல காயம் இருக்கு. இன்னொன்று, எந்த கை வந்து அவருக்கு அதாவது ஊனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த கை வந்து அவருக்கு பாதிக்கப்பட்ட கையா இருக்கோ அதுலயே வந்து 3 இடத்துல ஃப்ராக்சர்னு சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்? என்ன காரணம்? அதாவது 140 கிராம் குட்கா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். ஈரோட்டை சேர்ந்த உங்க கட்சியினுடைய நிர்வாகியான அருண் அப்படின்றவர் கிலோ கணக்குல இதை விட அதிகமாக வந்து குட்கா வச்சிருந்தாரு. ரைட்டு, அவரை நீங்க வந்து வழக்கு போட்டீங்க, கைது பண்ணீங்க. அடுத்த நாள் அதே நாள்ல அன்றைக்கே 24 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டீங்க, சொந்த ஜாமீன் கொடுத்தாச்சு. அப்போ வெறும் 140 கிராம் வச்சிருந்தாருன்னே வச்சுக்கோங்க. வெறும் 140 கிராமுக்கு இந்த மரணம் தான் நீங்க கொடுக்குற தண்டனையா? அந்த சபரிவர்மன் அப்படிங்கிற அந்த மனிதர் மேல அப்படி என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு ஃப்ராடுத்தனமும் அதுல பண்றாங்க. ரிப்போர்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து சரியா கொடுக்கல, அப்படி அதுல பெரிய குளறுபடி இருக்கு. எந்த நேரம் அவர் இறந்தார், எப்படி இறந்தார், காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படிங்கிறத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லவே இல்லை. இவ்வளவு விஷயங்களை ஏன் நீங்க இவ்வளவு மறைக்கிறீங்க? யாரை காப்பாத்துறதுக்கு? காவல்துறைக்கு பொறுப்பு யார்? இப்போ முதலமைச்சர் விஜய். அப்போ இது வந்து திசை திருப்புறதுக்காக நீங்க இவ்வளத்தையும் செய்றீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த உடலை வாங்க மாட்டோம் சொல்லிட்டு அவங்க சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரோக் அட்டாக் வந்து பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்காரு. அவர்கிட்ட போய் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்க போயிருக்காங்க. உடம்பை நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லி எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது எதுக்கு இந்த வந்து பித்தலாட்டம், இந்த பொய், இந்த அராஜகம் எதுக்கு? அந்த செத்துப்போன சபரிவர்மனுடைய அக்கா வந்து கதறாங்க. தாவேக ஆட்சியில ஒரு பெரிய அராஜகம் நடக்குது, தாவேக ஆட்சியில காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறாங்க மீடியா முன்னாடி. வேற எந்த சேனல்லையும் போய் உட்காந்து அவங்க பேசல, மீடியா முன்னாடி பேசுறாங்க அந்த ஸ்பாட்ல நின்னுக்கிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து முதல்வர் விஜய்க்கு காதுல கேட்கவே கேட்காதா? அன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த சிஎம் சாருக்கு காது கேட்காம போயிடுச்சா? இல்ல வாய் பேச முடியலையா? சில நேரங்கள் அப்படி மூடிக்குமா வாய்? பேசணும்ல. அதாவது எதுக்குமே வாயை திறக்க மாட்டேங்க. கேரவேனை கொண்டு வந்து மேல தூக்கி என்னை நிக்க வச்சா மட்டும்தான் எனக்கு வந்து பேசுறதுக்கு வரும். இது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்னு எனக்கு புரியல. இவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் நடந்திருக்குது, இவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. 13ஆம் தேதி இறந்ததா நியூஸ் வெளியில வருது. 13ஆம் தேதி வெளியில வருது. அதுக்கு முன்னாடியே கூட நடந்திருக்கலாம், போலீஸ் காவல்ல கூட அது நடந்திருக்கலாம். அவங்க குற்றியும் குலையரமா கொண்டு போயிட்டு சிறையில போட்டிருக்கலாம். அப்ப 13ஆம் தேதி வெளியில வர்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் முதலமைச்சர் வாய் திறந்திருக்காரா? இல்ல நீங்க நேர்ல போவேனாங்க, குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை பேசியிருக்கலாம்ல. இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு, இது விசாரணை கண்டிப்பா நாங்க பண்றோம், உங்களுக்கு உரிய நீதியை நாங்க வந்து வழங்குறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து முதலமைச்சர் விஜய் கிட்ட இருந்து வந்திருக்கா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? வாயை திறந்தா என்ன இப்ப பிரச்சனை? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் இது பேசிட்டே இருக்கும். திடீர்னு புழல் சிறையில பாலாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உயிரிழப்புன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. எல்லாத்துக்கும் வந்து செய்தியாளர்களை சந்திச்சு வாயை திறந்தாலே அது செய்தியாளர்களை நிர்மல்குமார் சந்திக்கிறாருனாலே அங்கே பொய் ஏதோ சொல்ல போறாருன்னு தான் அர்த்தம். அவர் பேசுறது எல்லாமே பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியே சொல்லலாம் அமைச்சர் நிர்மல்குமார் பேசுறத பத்தி. அவர் வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு இன்னைக்கு தான் ஏதோ சொல்லியிருக்கிறாரு, சிறையில் வந்து இந்த மாதிரி மரணம் நடந்திருக்கு, அதில் தப்பு நடந்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இதுதான் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்க ஒரு சிறைக்குள்ள ஒரு மரணம் நடந்திருக்குது, அங்க நாகர்கோவில்ல சிறைக்குள்ள வந்து ஒரு மரணம் நடந்திருக்குது கன்னியாகுமரி பக்கத்துல. அப்ப நீங்க ரெண்டுக்குமே என்ன பதில் சொல்ல போறீங்க? சிறைத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யாரு? நிர்மல்குமார். காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யாரு? முதல்வர் விஜய். 2 பேருமே மௌனம் காக்குறாங்கன்னா நீங்க யாரை காப்பாத்த பாக்குறீங்க? இதுல வந்து ஒரு நாடகம் வேற. நான் தான் திரும்ப சொல்றேனே, ஒரு நடிகர் இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு, முதலமைச்சராக அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மாற்றுத்திறனாளிக்கு முதலமைச்சர் கீழே இறங்கி வந்து பணி நியமன ஆணை கொடுத்தார் பாத்தீங்களா அப்படின்னு உங்க ரசிக பெருமக்கள் எல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒரு பக்கம். அப்ப அங்க ஒரு மாற்றுத்திறனாளியை உங்க காவல்துறை, உங்க சிறைத்துறை அடிச்சு கொலை செஞ்சிருக்கே. அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நீங்க இந்த நாடகத்தை இங்க நடத்துனீங்களான்ற கேள்வி இருக்குல்ல. மனசாட்சியே இல்லாத ஒரு மனுஷன். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான்.
சொன்னீங்கல்ல நீங்க. இன்னைக்கு அங்க ஒரு விஜய் கத்திட்டு இருக்காளே, என் தம்பியை இப்படி அடிச்சு கொண்டுட்டாங்களே, எங்களுக்கு நீதி வேணும்னு ஒரு விஜய் கத்துறாள்ல, இன்னொரு விஜய் 2 கை குழந்தையோட 2 சின்ன குழந்தைங்களை கையில வச்சுக்கிட்டு புருஷனை பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்காளே, அந்த விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? விஜய் சொல்லணும்ல. நான் அண்ணனா இருப்பேன், நான் உங்களுக்கு தம்பியா இருப்பேன், உங்களுக்கு வந்து உங்களுக்கு மகனா இருப்பேன். வேண்டாம், நீங்க முதல்ல மனுஷனா இருங்க முதலமைச்சர் அவர்களே. அதுதான் நாங்க கேட்கிறோம். முதல்ல மனுஷனா இருங்க, இந்த உலகத்துக்கு வாங்க. முதல்ல வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்காதீங்க. தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கன்ற அந்த ஒரு ரியாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்ற டயலாக் எல்லாம் பேசுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களும் அதிகமாயிருக்கு. இந்த குற்ற சம்பவங்களை செய்யறதே தாவேகா நிர்வாகிகள் அப்படிங்கிற செய்திகளை கூட பார்க்க முடியுது. இதை பத்தி இல்ல, நீங்க இப்போ இது வரைக்கும் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு பதியப்பட்ட போக்சோ வழக்குகளை லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 85% மேல தாவேகா நிர்வாகிகள் தான். அதுல அவங்களுடைய எம்எல்ஏவே சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனே சம்மந்தப்பட்டிருக்காரு. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? இன்னொன்னு, எங்கேயாவது கஞ்சா கடத்தல், கஞ்சா வச்சிருந்ததாக கைது செய்யப்படுறவங்க தாவேகா நிர்வாகிகள் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல வன்முறை நடக்குதா, அதுல ஈடுபட்டவங்களும் தாவேகாக்காரங்க தான். அதாவது மொட்டு மொத்தமாக அந்த கட்சியே வந்து அப்படிதான் இருக்கு. இதை நீங்க வந்து இப்போ வர்ற செய்திகளை நீங்க விடுங்க. இப்போ உங்க அமைச்சரவையில நீங்க வச்சிருக்கீங்கல்ல, ரத்தினங்களாக வச்சிருக்கீங்கல்ல அமைச்சரவையில, அவங்களாம் அதாவது ரத்தினங்கள முன்வரிசையில வச்சிருக்கீங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு? ஒருத்தர் லாட்ரி வியாபாரி, இன்னொருத்தர் சொந்த தம்பி வீட்டுக்குள்ளேயே போய் தம்பியையும் தம்பி பொண்டாட்டையும் உருட்டுக்கட்டையால அடிச்சு ஆபாசமாக பேசி ரவுடித்தனம் பண்ண ஒருத்தருக்கு நீங்க நிதி அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, மரிய வில்சனுக்கு. இன்னொருத்தர் வந்து வேற ஒரு இதுல வந்து வர்றவர். இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு கேஸ் இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனை. ஒருத்தர் வந்து இது அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் வந்து பிளாக் டிக்கெட் வித்தவர். இப்படிப்பட்டவங்களை தான் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் ஆக்கி உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. இன்னொருத்தர் ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடியான வளர்ப்பு நிர்மல்குமார். இப்படிப்பட்டவங்களை நீங்க அமைச்சர்களாவே வச்சிருக்காங்களே. நீங்க இப்ப நடக்கிற தாவேகா நிர்வாகிகள் கைதாகிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா அமைச்சர்களே இப்படிதானே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன எண்ணம் வரும்? அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு என்ன எண்ணம் மனசுல வரும்? இப்படியெல்லாம் இருந்தா நம்ம அமைச்சராயிடலாம், அண்ணனுடைய ஆட்சியில இந்த மாதிரிலாம் பண்ணா வந்து நம்ம என்னவாயிடலாம், உருட்டுக்கட்டை எடுத்து 4 சாத்து சாத்தணும்னா நம்ம நிதியமைச்சர் ஆயிடலாம். கள்ளச்சந்தையில இன்னைக்கு தர்மபுரி பக்கத்துல எல்லாம் கள்ளச்சந்தையில லாட்ரி வியாபாரம் அமோகமா நடக்குது. ஒரு லாட்ரி வியாபாரி அமைச்சரா இருக்கும் போது அப்புறம் அது கூட நடக்கலைன்னா எப்படி இந்த தமிழ்நாட்டுல என்ன பெருமை அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்? அப்ப இளைஞர்களுக்கு என்ன தோணும்? ஓ, கள்ளச்சந்தையில நம்ம லாட்ரி வித்தோம்னா நம்ம வந்து ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆயிடலாம். இப்படிதானே ஒரு எண்ணம் வரும் இளைஞர்களுக்கு. அப்படிதானே நீங்க வழிகாட்டுறீங்க. இன்னைக்கு வரி ஏய்ப்பு செஞ்சா நம்ம முதலமைச்சராகவே ஆயிடலாம்ப்பா. அப்படி ஒரு முன்னுதாரணத்தை இந்த தாவேகா அரசு ரொம்ப ரொம்ப கேவலமான முன்னுதாரணங்களை தமிழ்நாட்டு இளைஞர்கள் முன்னாடி நீங்க வந்து விதைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. இதால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். இது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது, முதலமைச்சர் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு சிபிஐ கட்சியினுடைய உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற தாவேகா அரசுக்கு, முதலமைச்சருடைய ஆட்சிக்கு, விஜய்க்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற சிபிஐ கட்சியினுடைய எம்பி சுப்பராயன் அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்றாரு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது, ஆனா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல, மோசமா இருக்கு சட்டம் ஒழுங்கு. இது ஒரு எம்பி வெளிப்படையா குற்றம் சாட்டுறாரு செய்தியாளர்கள்ட்ட. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க நீங்க? ஒரு நடவடிக்கை எடுக்க போறது இல்ல. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே என்ன? தாவேகா அரசினுடைய நோக்கம் என்ன? எந்த நோக்கத்துக்காக அவங்க அங்க கொண்டு வந்து விஜய் வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ மக்கள் ஓட்டு போட்டாங்க வந்தாருன்னு சொல்லிட்டு. இல்ல, தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் சீரழிக்க வேண்டும் அப்படின்னு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் திட்டமிட்டார்களோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்துல தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு. எதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காதுன்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குதிரை பேரம் அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு அரசியலெல்லாம் கிடையாது. அதுதான் இப்போ கேட்க வந்த
தமிழ்நாட்டுல தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுல இருந்து தொடர்ச்சியா குதிரை பேரங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. இப்ப கூட மீண்டும் 10 அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால இணைய போறாங்கன்னு கூட சொல்லப்படுது. அதுல சி.வி. சண்முகம் பேரும், எஸ்.பி. வேலுமணி பேர் கூட அடிபடுது. இந்த குதிரை வழக்கு சர்ச்சையில சிக்கியிருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கறனால இது கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா, இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு மோசமான அரசியல் சீரழிவு அப்படிங்கிறத தாவேகா தான் தமிழ்நாட்டுல தொடங்கி வச்சிருக்கு. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாலாம் கிடையாது. நீங்க உடனே கூவத்தூர்ல நடக்கலையா, அப்படி நடக்கலையா, அது எல்லாமே வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். அவங்க இங்கிருந்து அங்க எல்லாம் போகல. தன்னுடைய கட்சிக்குள்ளேயே அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏக்களை தற்காத்துக் கொள்றதுக்காக அல்லது தன்னை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் அன்றைக்கு ஆடிய விஷயங்கள் அதெல்லாம் வேறு. ஆனால் இவங்க வந்து ஒரு கட்சியிலிருந்து இவங்களுக்கு பெரும்பான்மை வேணுன்றதுக்காக அந்த பக்கத்துல இருந்து இழுப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து குதிரை பேரம். இதை பாஜக எல்லா மாநிலங்களிலும் வட மாநிலங்களில் செஞ்சுதான் அவங்க எல்லா இடங்களையும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பெரும்பான்மை கிடைக்காத இடங்களில் கூட பாஜக ஆட்சி நடக்குது இன்னைக்கு வட மாநிலங்கள்ல. எப்படி நடக்குதுன்னு இந்த குதிரை பேரத்தின் மூலமாக தான் நடக்குது. அப்போ எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விலைக்கு வாங்குவதுன்றது பாஜகவினுடைய குதிரை பேர அரசியல். அதை தமிழ்நாட்டில் விஜயை வைத்து பாஜக செய்திருக்கிறது. அவ்வளவுதான். இதுல வந்து இன்னும் அவங்க 10 எம்எல்ஏக்கள் வருவாங்களான்னா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகள் கடுமையா எதிர்த்துட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களையும் அவங்களை எதிர்க்கிறாங்க. தொழிலாளர் விரோத போக்கை எதிர்க்கிறாங்க, விவசாயிகள் விரோத போக்கை அவங்க எதிர்க்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதுல எதிர்க்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுலயும் அவங்க எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களினுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான சூழல் இருக்கு இங்க அரசியல்ல. அப்ப என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும், இவர்களே பெரும்பான்மையானவர்களாக இருக்கணும்ன்றதுக்காக இவங்களை எல்லாம் இழுத்து வச்சு இங்க ரிசைன் பண்ண வச்சு இந்த நாடகத்தை இவங்க குதிரை பேர அரசியலா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா இந்த லட்சணத்துல திமுகவை பத்தியே திரும்ப திரும்ப நிர்மல்குமார் பேசிக்கிட்டே இருக்காரு. பாஜக கூட போறாங்க, பாஜக திமுக அதிமுக கூட்டணி, இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? அது யார் பேசுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஓட பிள்ளை தான் பேசுறாரு. யார்? ஆர்எஸ்எஸ் காரரான நிர்மல்குமார் தான் பேசுறாரு. இது வந்து இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக நிர்மல்குமாரை வைத்து பரப்பப்படுகிற ஒரு பொய் செய்திகள் இதெல்லாமே. நீங்க உங்களுடைய குதிரை பேரத்தை பத்தி எதுவும் பேசிடக்கூடாது. புசி ஆனந்த் ஏற்கனவே இன்னும் சொல்றாரு, ஆதவ அர்ஜுனா இன்னும் ரொம்பவே ஆணவத்தோட உச்சியில நின்று ஆடிட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுனா இன்னும் 10 பேர் வருவாங்க, என்ன நடக்க போகுது பாருங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? ஒரு அமைச்சர்களோ ஒரு முதலமைச்சரோ பேசுற பேச்சா இதெல்லாம்? இதுக்கு முன்னாடி யாராவது பேசுற மாதிரி கேட்டிருக்கீங்களா? ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தொடர்ச்சியா எல்லா கட்சிகளும் போய் புகார் கொடுத்திருக்காங்க தாவேக்கா குதிரை பேரம் பண்ணிருக்குன்னு. ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னா அவர்கள் விரும்புகிற ஒரு ஆட்சி இங்கே நடக்கும்போது ஆளுநர் வந்து அதில் தலையிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த தாவேக்கா ஆட்சியை 5 ஆண்டுகளும் நீடிக்க வைத்தால்தான் பாஜக நினைப்பது இங்கே நடக்கும். அதனால வந்து அப்படியெல்லாம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எதுவுமே இருக்க போறதில்ல. அதை எப்படி ஒரு டாக்டிக்ஸா பண்ணணுமோ அது பாஜகவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதெல்லாம் வந்து அமித்ஷா வந்து பிஹெச்டி வாங்கினவர், டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டி வாங்கினவர் அமித்ஷா. இந்த மாதிரியான எம்எல்ஏக்கள் இழுக்கிறது, எம்பிக்கள் இழுக்கிறது, அதை வந்து சட்ட பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி பண்ணலாம், இது எல்லாமே வந்து இந்த குறுக்கு வழிகள் எல்லாமே வந்து அமித்ஷாவுக்கு கைவந்த கலை. அதனால அவர் நல்லாவே வந்து இவர்களுக்கு கைட் பண்ணுவார். அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் வரப்போறதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சும்மா வெறுமனே இந்த விசாரணை, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக 5 ஆண்டுகளும் வந்து தாவேக்கா ஆட்சியை பாஜக காப்பாற்றி அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்க வந்து நிறைவேற்றுவார்கள். அப்படி ஒன்றுதான் சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. ஆளுநர் சொன்னது அங்கே வந்து அவருடைய மன நிறைவு, அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றத ஒரு ஆட்சியை தான் இன்னைக்கு ஆளுநர் இங்க பாக்குறாரு. அப்ப எதுக்காக வந்து அவர் அதை டிஸ்டர்ப் பண்ணணும்? தேவையில்லை இல்லையா? அதனால அதுக்கான வாய்ப்புகள்லாம் எதுவுமே இல்லை. திமுக இருந்து பிரிஞ்சு போன கூட்டணி இப்போ தாவேக்கால இருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் மீண்டும் திமுகவுக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திருமாவர்கள் முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளுமே மாணிக்கம் தாக்கூர் ஒன்று சொல்றாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை ஷேர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ தாவேக்கா கூட்டணியிலிருந்து வெளியேறி மறுபடியும் திமுக ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ இவங்க எல்லாருமே வந்தாலும் சேர்த்துக்காதீங்க அப்படிங்கிற குரல்கள் வந்து இன்னைக்கு திமுக பக்கம் இருந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அங்கே இருந்து திரும்ப இந்த பக்கம் வந்தாங்கன்னா தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க தலைவரே அப்படின்னு இன்னைக்கு திமுக தொண்டர்கள் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சியில் தான் நான் நினைக்கிறேன் திரு ஏகேஎஸ் விஜயன் அவர்களினுடைய வீட்டு திருமண நிகழ்ச்சியில் பேசும்போது ராசா அவர்கள் திமுக தலைவர் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டே அவர் சொன்னார், தனிச்சு நிற்போம், இனிமே நமக்கு வந்து தேர்தல் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப நம்ம வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலம் சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போது அப்படித்தான் வந்து இன்றைக்கு அங்கே வந்து முடிவெடுக்க போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதைத்தான் இன்றைக்கு திமுகவினுடைய தொண்டர்கள் எல்லோரும் விரும்புகிறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க திருமாவளவன் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பேசுவார். அவர் எப்போ வந்து இந்த தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டதோ 2026 சட்டமன்ற தேர்தல் எப்போ அறிவிக்கப்பட்டதோ அப்பத்திலிருந்தே திருமாவளவன் அவர்கள் வந்து தான் பேசியதை தானே மறுத்து பேசுகின்ற ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறாரு. மாற்றி மாற்றி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ கூட வந்து சனாதனத்தை எதிர்க்கின்ற வரை திமுகவுடன் எங்கள் நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ இது எதனுடைய தாக்கமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனாவும் அன்புமணி ராமதாஸும் வந்து ஷட்டில் காக் விளையாடுறாங்க. புரியுதா? ஷட்டில் காக் விளையாடுறாங்க, டென்னிஸ் சம்திங் விளையாடுறாங்க. ஒரு இது 2 பேரும் விளையாடிட்டு அப்போ வந்து அங்கே ஒரு இணக்கமான சூழல் வருதோ. ஏன்னா ஏற்கனவே அன்புமணி போயிட்டு முதலமைச்சர் விஜயை சந்தித்து நீண்ட நேரம் வந்து உரையாடினார். அப்போ அந்த பக்கம் பாமக வந்துருச்சுன்னா விசிகா என்ன பண்ணும்? ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயங்களை வந்து இவங்க பேசுவதற்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. அதனாலதான் இவங்க திரும்ப திரும்ப அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் அப்படின்னா, கொள்கை ரீதியாக எந்த முரண்பாடுமே இல்லை அப்படின்னா ஏன் நீங்க அங்க போறீங்க? ஆளுநர் ஆட்சி வந்துரும், அதனால நாங்க போனோம். இப்ப என்ன நடக்குது? அங்க ஆளுநர் ஆட்சி தானே நடக்குது, பாஜக ஆட்சி, நேரடியான பாஜக ஆட்சி நடக்குது. இதே திரு திருமாவளவன் அவர்கள் தான் சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தாவேகா, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தாவேக்கான்னு யார் சொன்னா? முதலமைச்சர் விஜய் யார் சொன்னாங்க? திருமாவளவன் தான் சொன்னாரு. ஆனா அதே திரு திருமாவளவன் அவர்கள் தான் இன்றைக்கு அதே ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையோடு தான் அவர் கூட்டணி வச்சிருக்காரு. கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார். கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறாங்க, அவங்க கூட்டணியிலேயே அங்கம் வகிக்கிறாங்க. இப்ப அவங்க கட்சிக்குள்ளேயே சில முரண்பாடுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறையாக மாற்றியதிலேயே இன்னைக்கு விசிகாவுக்குள்ளேயே பெரிய கருத்து முரண்பாடுகள் இருக்கு. விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது சரியான விஷயம் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப தவறானது, எந்த விதமான சாதிய மத அடையாளங்களும் சமய அடையாளங்களும் இல்லாத ஒரு சொல்லால் அழைக்கப்பட்ட ஆதி திராவிடர் நலத்துறைன்னு சொல்லப்பட்டது நீங்க சமூக நீதித்துறையா மாத்துறது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் அதே விசிகாவை சார்ந்தவர், அவர் என்ன சொல்றாரு? இல்ல, விஜய் செய்தது சரிதான் அப்படின்றாரு அவர். அப்ப உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப திருமா கூட ஆதி திராவிடர்ங்கிற பேர் தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லி, ஆனா உங்க அமைச்சர் இப்படி சொல்றாரு. அப்ப திரு வன்னியரசு அவர்கள் முழுமையாக போய் தாவேக்கால ஐக்கியமாயிட்டாரா? அப்ப விசிகா எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு வன்னியரசு அவர்கள் வந்து கட்டுப்பட மாட்டாரா? விசிகாவினுடைய கொள்கை முடிவு இதுதான், ஆதி திராவிடர் நலத்துறை என்பதுதான் சரின்னு விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் சொல்கிறார், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் எம்பி அவர்களும் சொல்றாரு. அப்படின்னா அதுதானே ஃபைனலு. அப்போ அந்த கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு தாவேகாவில் அமைச்சராக இருக்கிற திரு வன்னியரசு அவர்கள் அதுக்கு எதிராக பேசுறாரு. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத முதல்ல பாருங்க, அதுக்கப்புறமா நீங்க திமுக பக்கம் நீங்க வந்து பேசுங்க. மாணிக்கம் தாகூர் வந்து அவனை நாங்க அடிச்சா திருப்பி அடிப்போம், இனிமேல சும்மா இருக்க மாட்டோம். முதல்ல வந்து சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள அடிதடி நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம உங்க காங்கிரஸ் கூட்டங்களை முதல்ல நீங்க நடத்த பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்க மத்தவங்க கிட்ட வந்து பேசலாம், மத்தவங்களை பத்தி பேசலாம். இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு அரசியல் நிலையற்ற ஒரு தன்மையை உருவாக்கணும்னு நினைத்த பாஜகவினுடைய வெற்றி தான் தாவேகாவினுடைய ஆட்சி. சூலூர் தாவேகா எம்எல்ஏவை பார்க்க போன தாவேகா பெண் நிர்வாகியோட ஆடையை கிழிச்சிருக்காங்க, அவமரியாதையா பேசியிருக்கிறாங்க. அவங்க வெளியே வந்து பேசும்போது புதுசா கட்சியில சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை கூட எனக்கு கொடுக்கலன்னு அதிமுகல இருந்து பிரிஞ்சு வந்தவங்களை இன்டைரக்டா அட்டாக் பண்ணி பேசுறாங்க. அப்போ தாவேகாக்குள்ள உட்கட்சி பூசல் தொடங்க ஆரம்பிச்சிருச்சா? அது கட்சியே இல்லைங்க. அதுக்கப்புறமா அதில் உட்கட்சி பூசல், அது விளக்கு மாறலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த தாவேகாவை சேர்ந்த அந்த அம்மா வந்து செய்தியாளர்கள்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே அவங்களுடைய சட்ட இது வந்து உடையை வந்து கிழிச்சிருக்கிறத அவங்க காட்டுறாங்க, தாக்கப்பட்டிருக்காங்க. நான் முதல்ல மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களால நிற்கவே முடியல, தொண்டை வலிக்குதுன்றாங்க. அந்த அளவுக்கு அவங்கள பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுருக்காங்க.
அவங்க என்ன சொல்றாங்க, நான் தேர்தல் அப்போ 1 மாசம் 25 நாள் ராத்திரி பகல் தூக்கம் இல்லாம நான் இந்த எம்எல்ஏவுக்காக நான் வேலை செஞ்சேன். நான் தாவேகாவோட அடிப்படை உறுப்பினர். இந்த எம்எல்ஏவுக்காக நான் வேலை செஞ்சேன். இப்போ அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன கேட்டேன், நான் ஏதாவது பதவி கேட்டேனா? ஒரே ஒரு மாலை போடணும்னு ஆசைப்பட்டேன் எம்எல்ஏவுக்கு. அதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? இப்போ புதுசா வந்தவங்களை எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு அவங்க ஒரு தர்பார் நடத்துறாங்கன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? இப்போ உழைத்தவர்களுக்கு தாவேகாவில் இடமில்லை அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிப்படையாவே நல்லாவே தெரியுது. ஏன்னா முதலமைச்சரோடு கூட துணை நடிகராக நடித்தவருக்கு ஒரு அமைச்சர் பதவி. யாரு? போக்குவரத்து துறை அமைச்சர். அவர் பேர் ஒரு 3 பேர் சேர்ந்து வரும். தமிழன், விஜய், இன்னொன்று ஏதோ ஒரு பேர் சம்திங். அது கொஞ்சம் நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், சாரி. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கா தெரியல. அவர் ஒருத்தர், இன்னொருத்தர் மீன்வளத்துறைக்கு ஒருத்தர் அமைச்சராக்கியிருக்கார் தெரியுமா? அவர் தாவேகால எத்தனை இடத்துல போய் போஸ்டர் ஓட்டினார், இல்லை எத்தனை கூட்டங்களில் வந்து அவர் முன்னாடி நின்று கலந்துக்கிட்டு இருக்காரு? தாவேகாவோட எத்தனை மேடைகளில் நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க? இல்லை வேற என்ன அவருக்கு வந்து தாவேகாவினுடைய உறுப்பினராக இருந்தாரா? இல்லை அவர் வந்து அதில் ஏதாவது கட்சிகளுக்காக 2 ஆண்டுகளாக விஜய்க்காக எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்களே இந்த இளைஞர்கள் எல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காரா அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீநாத் அப்படின்ற அந்த அமைச்சர்? உங்களுடைய நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக, சினிமா துறையில் உங்க நண்பன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு அமைச்சர் பதவியை தூக்கி கொடுக்குறீங்க. சரி, ஜெகதீஷ் யாருங்க? உங்களுடைய தனிச் செயலாளராக நீங்க நியமிச்சிருக்கீங்களே, இந்த ஜெகதீஷ் யார்? ரூட்ன்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி அது மூலமா இவருடைய படங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன், அதுவும் எந்த மாதிரியான ப்ரொமோஷனுங்கிற அதில் உள்ளெல்லாம் போனால் அது பெரிய, அது ரூட் மாஃபியானே பேர் அதுக்கு. அவருக்கு பேரே என்னன்னா ரூட் மாஃபியா ஜெகதீஷ். அந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் தான் இன்னைக்கு முதலமைச்சர் விஜயினுடைய தனிச் செயலாளர். விளங்கிரும்ல? அதுக்கப்புறமா விஷ்ணு ரெட்டி யார்? அவரு விஷ்ணு ரெட்டி யாரு? அவருக்கு இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு ஒரு பொறுப்பு, ஜோஷியருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க பார்த்தீங்க. அதுக்கப்புறம் எழுந்த கடுமையான எதிர்ப்பினால அதை கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனால் அதையும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பண்ணுவீங்க. நீங்கள் அவருடைய தயாரிப்பாளராம். அவரை நீங்கள் வந்து டெல்லியினுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதியா ஆக்கியிருக்கீங்க. கேவலமா இல்லை விஜய்க்கு? அசிங்கமா இல்லை? என்ன தகுதியில் நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுக்குறீங்க? அப்போ விஜய், முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தன்மை என்ன? தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதினா அவர் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியலை புரிந்தவராக இருக்கணும்? தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதின்றது ஒரு அலங்கார பதவி கிடையாது. நீங்க தமிழ்நாட்டை டெல்லியில போயிட்டு ரெப்ரசன்ட் பண்ண போறீங்க நீங்க. அப்ப அந்த எந்த ஒரு அடிப்படை அறிவோ எதுவுமே இல்லாம ஒருத்தருக்கு ஒரு பதவியை தூக்கி நீங்க, அவங்க எல்லாம் என்ன உங்க கட்சிக்காக உழைச்சாங்க? லயோலா மணிக்கு கூட இப்போ லயோலா மணி பாடத்திட்ட குழுவினுடைய தலைவர். இது ஒரு பக்கம். அது எல்லாம் இப்போ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, என்னென்னலாம் வரப்போகுது, தீண்டாமைக்கு என்ன போட போறாங்க, அந்த தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், அதெல்லாத்தையும் தூக்கிவிட்டு அங்க வந்து விஜயோட பாடல் ஒண்ணு வைக்க போறாங்களாம். என்ன பாடல் அது? தீப்பந்தை எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து. அந்த விஜய், அது கூட அவருடைய சொந்த கருத்தெல்லாம் கிடையாது, யாரோ எழுதி கொடுத்த பாட்டு, இவர் வாயசிச்சதுதான் விஜய். ஸோ அதை எடுத்து போடுவாங்க, இப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தகுதியே இல்லாத ஒரு நபர்களை எல்லாம் நீங்க கொண்டு வந்து பெரிய பெரிய பொறுப்புகளில் நீங்க வந்து இன்னைக்கு உட்கார வைக்கிறீங்க. உங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் விஜய். ஒண்ணு, கட்சியில உழைக்காமலே இவ்வளவு இடத்துக்கு நீங்கெல்லாம் வந்து பொறுப்புல கொண்டு வர்றீங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து வேலை செஞ்ச எங்களுக்கு என்ன இதுல அப்படிங்கிறத பார்க்கும்போது அடியும் உதையும் தான் கிடைக்குது. அதுதான் அந்த அம்மா கோவையை சார்ந்த அவர்கள் வந்து சொன்ன, அந்த அம்மா சொன்ன செய்தி அதுதான். இப்போ நான் இன்னொன்னு கேட்குறேன், அந்த அம்மா சட்டையை பிடிச்சி கிழிச்சது யாரு? தவைக்காரங்க தானே. பொது வெளியில இது நடந்திருக்கு, சரியா? ஆனா நடக்காத ஒன்றை பத்தி செய்தியாளர்கள்ட்ட போற போக்குல சொல்லிட்டு போற அந்த பனைமர உயரத்துக்கு ஒரு ஆணவத்தில் ஆடிட்டு இருக்காரு. பனைமர உயரத்தையும் தாண்டி நிக்குது அவருடைய ஆணவம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சட்டமன்றத்துல ஜெயலலிதாவினுடைய சேலையை பிடிச்சு திமுக காரங்க இழுத்தாங்களாம். இவர் அந்த பக்கத்துல இருந்து பார்த்தாராம். என்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஒரு பொய். அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு அன்றைக்கு அந்த அந்த நிகழ்வு நடந்த சட்டமன்றத்திற்குள் ஜெயலலிதா அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அவரை வெளியே அழைத்து வந்த, அந்த சட்டமன்றத்திலிருந்து அவரை வெளியில கூட்டிட்டு வந்த, கார்ல ஏற்றி விடுற வரைக்கும் கூடையே அவங்க பக்கத்திலேயே இருந்து வந்த திருநாவுக்கரசர் அவர்கள் தெளிவா சொல்றாரு, அப்படியெல்லாம் எந்த நிகழ்வுமே நடக்கல. சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் அங்க நடந்துச்சு, சின்ன சின்ன கை கலப்புகள், அவ்வளவுதான். மற்றபடி இந்த அம்மாவை பிடிச்சி இழுத்தாங்க, முடியை பிடிச்சி இழுத்தாங்க, சேலையை பிடிச்சி உருவுனாங்க. இந்த கதையை ஆதவ் அர்ஜுனா ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு ஒரு செய்தியாளர்கள் கிட்ட சொல்லிட்டு அவர் படுக்க போறாரு. இன்னைக்கு உங்க
கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணை உங்க கட்சியினரே கீழே தள்ளி விட்டு அவருடைய உடையை கிழிச்சிருக்காங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு இந்த ஆதவ அர்ஜுனா? இல்லையா? அப்போ பொய்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, பொய்களால் மட்டுமே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி, பொய்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற முதலமைச்சர், பொய்களை மட்டுமே பொதுவெளியிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் பேசிக் கொண்டிருக்கிற அமைச்சர்கள், இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இப்போ சிபிஎஸ்இ பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மத்திய அரசு சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில மத்திய அரசு சம்பந்தப்பட்ட சில பள்ளிகளையும் கண்டிப்பா இங்க ஓபன் பண்ணணும்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியா இப்போ பாஜகவுக்கு ஆதரவா தாவேகா செயல்பட்டுட்டு வருதா? இது எப்படி பார்க்கலாம்? 100% செயல்படுது. அப்படிதான். ஏன்னா பாஜகவினுடைய டார்கெட்டே என்னன்னா தமிழ்நாட்டினுடைய கல்வியில கை வைக்கணுங்கிறது தான். ஒரு கருத்தை வந்து நீங்க இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா பள்ளிக்கூடங்களில் இருந்து தான் அதை அவங்க வந்து தொடங்குவாங்க. இது வந்து நீங்க முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் வந்து மனிதவளத்துறை அமைச்சராக, ஒன்றிய மனிதவள அமைச்சராக இருந்த போதே அவர் வந்து பள்ளிக்கூடங்களில், அதாவது இப்ப பல்கலைக்கழகங்கள் வாயிலாக, கல்லூரிகள் வாயிலாக அந்த இந்துத்துவ RSS காவி கருத்துக்களை புகுத்துவதற்கு பாடத்திட்டங்களை மாற்ற வேலை எல்லாத்தையும் அவங்க இப்ப செஞ்சாங்க. அது கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் அதை விட்டாங்க. இப்பவும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த RSS பாஜக என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற கல்வி நிறுவனங்களில், உயர்கல்வி நிறுவனங்களில் எல்லா இடத்திலையுமே உயர் பொறுப்புகளில், முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் RSS காரர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இன்றைக்கு வட மாநிலங்களில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள்ல இந்தியா அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக இனிமேல் நாங்கள் பாரத் என்ற சொல்லை பயன்படுத்துவோம் சொல்லிட்டு அந்த பல்கலைக்கழகங்களே வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ RSSனுடைய கொள்கைகளை அங்கதான் நீங்க வந்து செயல்படுத்துவதற்கான அடித்தளமாக நீங்க அதை தான் நீங்க வந்து வச்சிருக்கீங்கன்றப்போ தமிழ்நாட்டில் உங்களால் அது முடியாத ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில், மாநில அரசு இந்த தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி, திராவிட இயக்க கொள்கைகள், பெண் விடுதலை கருத்துக்கள், இது எல்லாவற்றையும் சார்ந்து இருக்கின்ற ஒரு கல்வி திட்டங்களாக தான் நம்ம வந்து வச்சிருந்தோம். பாடத்திட்டங்களாக தான் நம்மளுடைய வரலாறுகளை, போராட்ட வரலாறுகளை எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி வந்துட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பாடத்திட்டங்கள்ல வந்து இன்னைக்கு பாடங்கள்ல இங்க நடந்த கல்விக்காக நடந்த போராட்டங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல வந்து சேர்த்திருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் வந்து மொத்தமா எடுத்துடணும் அப்படிங்கிறதான் பாஜகவினுடைய திட்டம். அதை இன்றைக்கு தாவேகா அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை மூலமாக அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு சரியான நபராக அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிகள் கிட்டத்தட்ட 15 பள்ளிகள் கிட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க, நாங்க வந்து ஃப்ரீயா அனுமதி கொடுத்துட்டோம், உடனடியாக அனுமதி கொடுத்துட்டோம். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கெல்லாம் நீங்க வந்து அப்படியே அனுமதி கொடுத்து எல்லா பள்ளிக்கூடங்களையும் தனியார் பள்ளிகளாக திறக்க வச்சுட்டு அரசு பள்ளிகளை இன்னொரு பக்கம் மூடிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள்ல நிறைய அரசு பள்ளிகள் மூடப்படுது. இதே காட்சியை, இந்த அவலத்தை நம்ம எங்க பார்த்தோம்? உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம். கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை உத்தரப்பிரதேச அரசு, யோகி அரசு மூடி இருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். பாருங்க அங்கெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில இங்க பாருங்க எல்லாம் டிஜிட்டல் மயமாக்கி இருக்காங்க. இந்தியாவிலேயே வந்து 98% டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட லைப்ரரிகளை கொண்ட அரசு பள்ளிகளை கொண்ட ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்துச்சு திராவிட மாடல் ஆட்சியில. இது ஒன்றிய அரசே சொல்லி இருக்கிற புள்ளி விவரம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்பை இன்றைக்கு தாவேகா அரசு சிதைத்து கொண்டிருக்கிறது. சிபிஎஸ்இ பள்ளியில மும்மொழி கொள்கை கட்டாயம்னு ஒன்றிய அரசு சொல்லி இருக்கு. ஆனா ராஜ்மோகன் சொல்றாரு அரசு பள்ளியும் தனியார் பள்ளியும் 2 கண்கள் அப்படின்ட்டு. ஒரு மாநில அரசுக்கு அரசு பள்ளிகள் தான் 2 கண்களா இருக்கணும். நீங்க அரசு பள்ளிகளும் அதுவும் 2 கண்கள்னா என்ன மாதிரியான ஏமாற்று வேலை அது? இன்னைக்கு சிபிஎஸ்இல மும்மொழி கொள்கை, நீங்க இவ்வளவு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்குறீங்களே, அப்ப நீங்க மும்மொழி கொள்கைக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்னு தானே அர்த்தம். அப்ப அரசு பள்ளிகளை வந்து சீரழிய விடுறீங்க. அரசு பள்ளிகளுக்குள்ள சீரழிய விடுறீங்களா? அதோட உச்சகட்டமான கேவலம் என்னன்னா, விஜயோட கரூர் நிகழ்ச்சியை வந்து அரசு பள்ளியில நீங்க நேரலை ஒளிபரப்பு பண்றீங்க. அதாவது எந்த அரசு பள்ளிகளில் பிள்ளைகள் டிஜிட்டல் முறையில பாடங்க படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாம் வந்து உருவாக்கி ஏற்பாடு செஞ்சு அதில் வந்து எல்இடி ஸ்க்ரீன்லாம் வச்சு பாடங்களை நடத்திட்டு இருந்ததோ திராவிட மாடல் ஆட்சியில், இன்னைக்கு அதே பள்ளிக்கூடங்களை அந்த வகுப்பறைகளுக்குள்ளே போயிட்டு அதில் நீங்கள் விஜயோட நிகழ்ச்சியை ரிலே பண்ணுறீங்க, லைவ் ரிலே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் அதுவும் கரூரில் பேசுகிற பேச்செல்லாம் வந்து பிள்ளைங்க கேட்கக்கூடிய பேச்சா? விஜய் பேசினது டேஷ்ன்றதும் செய்கை காட்டுறதும்
என்ன மாதிரியான ஒரு ஆக்வர்டான ஒரு பாடி லாங்குவேஜ் அவரோடது, முதலமைச்சரோடது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லுதா தாவேக அரசு? பள்ளி கல்வித்துறை இந்த லட்சணத்துல தானே செயல்படுது. அப்போ ஒரு பக்கம் பள்ளி குழந்தைகளை, அரசு பள்ளி குழந்தைகளை சீரழிக்கிறீங்க. காலை உணவு திட்டத்துல சாப்பாடு கொடுக்க முடியாம பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்குறீங்க விளாத்திகுளம் பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல. அப்ப அந்த காலை உணவு திட்டத்தினால பிள்ளைகளினுடைய வருகை அதிகமாயிருக்கு, இடைநிற்றல் குறைஞ்சிருக்கு. இவ்வளவு வேலைகளையும் ஒருத்தங்க செஞ்சு வச்சுட்டு போனா நீங்க அதை முற்றிலுமாக சீரழியை விட்டுட்டு இன்னொரு பக்கம் தனியார் பள்ளிகளை தூக்கி பிடிக்கிறீங்க. அப்ப இதுல எங்க இருந்து 2 கண்கள் உங்களுக்கு? உங்க 2 கண்ணுமே அரசு பள்ளிகள் மேலதான் இருக்கணும். அதுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது. இதுவே முதல்ல தப்பு. அப்போ பள்ளி கல்வித்துறையை முற்றிலுமாக அமைச்சர் ராஜ்மோகன் சீரழிய விட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் வைக்கிற குற்றச்சாட்டு. அவரை மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஏன் இந்த பள்ளிக்கூடங்களை மூடினீங்க? மாணவர்கள் அதிகமா இல்லையா? மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதா? ஒரு மாணவர் இருந்தாலும் நீங்க பள்ளிக்கூடத்தை நடத்தி தான் ஆகணும். ஆனா இவங்க மாணவர் இல்லைன்றதெல்லாம் வெறும் பொய். அதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை தனியார் பள்ளிகளை விட கூடுதலாக சேர்க்கை நடந்துச்சு. அதெல்லாம் இங்க ரெக்கார்ட்ல இருக்கிற விஷயங்க. அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியுமா ராஜ்மோகனால? ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அமைச்சர் வெளிநாட்டுக்கு போனா ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் போகணும்னு கூட தெரியாத டேஷ்னு வச்சுக்கோங்க நீங்க. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சியில இதுதான் நடக்கும். இதுதான் RSS பாஜக எதிர்பார்த்த ஒன்று. அதுதான் இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க தனியார் பள்ளிகள், அடுத்த நவோதயா பள்ளிகள். நவோதயா பள்ளிகளுக்கு ஏன் நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை? ஏன்னா அங்க உங்களுக்கு இந்தி கட்டாயம் நவோதயா பள்ளியில. இன்றைக்கு மதிப்பிற்குரிய நீதிபதி நாகரத்னா அவர்கள் இந்தி தான் கிடையாது 3ஆம் மொழி. நீங்க சமஸ்கிருதத்தை நாங்க ஏன் படிக்கணும்? நாங்க ஏன்னா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? இங்க எங்களுடைய அரசு பள்ளிகள் தரமா இருக்கு. பள்ளிகளினுடைய கட்டமைப்புகளை தரமா ஆக்கி வச்சிருக்கோம். நாங்க அரசு பள்ளியில் படித்துதான் 50% உயர்கல்விக்கு போகிற பெண்களினுடைய எண்ணிக்கையை நாங்க 50% உயர்த்தி காட்டியிருக்கோம். பெண் கல்வியில சாதனை படைச்சிருக்கோம். இன்னைக்கு எங்க பிள்ளைகள் வெளிநாடுகள்ல போய் படிக்கிறாங்க. ரஷ்யால படிக்கிறாங்க, ஜெர்மன்ல படிக்கிறாங்க, ஜப்பான்ல படிக்கிறாங்க. அங்க போய் அந்த மொழிகளோடு சேர்த்து இங்க அந்த மொழியில பேசி நன்றி சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. இது எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு லைவா காட்டியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன நவோதயா பள்ளிகளுக்கு அனுமதிக்க வேண்டியதானு கேட்கிறது? ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக அடையாளத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு ஆபத்தான ஆட்சியாக தாவேக அரசு இருக்கு. ஆனா 5 ஆண்டுகள் அந்த ஆட்சி இருக்கத்தான் செய்யும். ஒரு அரசியலுக்காக வேணா, ஒரு எமோஷனலா வேணா நம்ம சொல்லலாம், இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், இந்த ஆட்சி கவிழணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கூட 6 மாசத்துல மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார்னு கூட சொல்லி. ஏங்க அது அவருடைய விருப்பங்க. அவருடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும்ன்றது அவருடைய விருப்பம். அது இப்ப அதிமுக காரங்களை கேட்டா அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க. ஆட்சி கவிழ்ந்துரும், அடுத்த தேர்தல் வரும், எங்க தலைவர் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. புரியுதா? ஆனா பாஜக இந்த ஆட்சியை அப்படியே காப்பாற்றி கொண்டு போகிறதுதான் பாஜகவோட திட்டம். அதே சமயம் முதலமைச்சர் விஜயுமே திருச்சி கிழக்கு நன்றி தெரிவிப்பு விழா, அடுத்த சட்டசபை, இப்போ கரூர்ல கூட பாஜகவை பெருசா விமர்சனம் பண்ணி பேசாம இருக்காரு. பாஜகவை கண்டு இவர் பயப்படுறாரா இல்லது எப்படி எடுத்துக்கலாம் இது? இல்ல, அதாவது நான் சொல்றேன்ல, மேடையில பேசுறது எல்லாமே வெறும் டயலாக் தான். பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு அவர் சொன்னாரு. அதையுமே இப்ப சொல்றது இல்லாத மாதிரி அதுதான் சொல்றது கிடையாது. ஏன்னா முதலமைச்சராகி முதல் முறையா டெல்லிக்கு போறாரு. அங்க பிரதமர் மோடி கிட்ட போயிட்டு தமிழ்தாய் வாழ்த்து நாங்க பாடிக்கிறோம்னு சொல்லிட்டு அனுமதி கேட்கிறாரு. முடிஞ்சு போச்சு. அதுலயே அங்கேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம மாநிலத்தினுடைய பாடலை, நம்ம தாய்மொழிக்கான ஒரு பாடலை பாடுவதற்கு டெல்லியில போய் ஏன் நீங்க அனுமதி கேட்குறீங்க? அவங்க யார் இதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? தேசிய கீதம் பாடலைன்னா அரசு விழாவில் தேசிய கீதம் ஏன் பாடலைன்னு கேட்கட்டும். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாநில பாடல், திராவிட மாடல் ஆட்சியில அதை மாநில பாடலாக அரசாணை பிறப்பித்தது திராவிட மாடல் ஆட்சி அரசு. இப்ப கூட வந்தே மாதரம் கட்டாயம் பாடப்படணும்னு கூட சொல்லி. அதுதான், நீங்க போய் அங்க மண்டியிட்டு பிரதமர் கிட்ட நீங்க அனுமதி கேட்டதனுடைய விளைவு இன்னைக்கு வந்தே மாதரத்தையும் கட்டாயமாக்குகிறது ஒன்றிய பாஜக அரசு. அரசு விழாக்களில், மாநிலங்களினுடைய அரசு விழாக்கள்ல வந்தே மாதரத்தையும் பாடணும். வந்தே மாதரத்தை அவமதிப்பது என்பது தேசிய அவமானம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த தேச துரோக வழக்கு தொடுப்பதற்கான
ஒரு மசோதாவை நாங்க வந்து இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. தேசிய கீதத்திற்கு இணையாக, இந்த நாட்டினுடைய தேசிய கீதத்திற்கு இணையாக, தேசிய கீதத்துல எல்லா மாநிலங்கள் குறித்தும் அதுல வருது. அப்படிப்பட்ட தேசிய கீதத்திற்கு இணையாக இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய மக்களை எதிரிகளாக சித்தரிக்கின்ற, இஸ்லாமியர்களை கொல்லுங்கள், இஸ்லாமியர்களை கொல்லுவது தப்பில்லை, தவறே கிடையாதுன்னு சொல்லுகின்ற ஒரு பாடலை நீங்க தேசிய கீதத்திற்கு இணையாக ஒன்றிய அரசு கொண்டு வந்து வச்சு அதை அவமதித்தால் அது தேச துரோகம் சொல்லிட்டு குற்றம் அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து டெவலப் பண்ண பாக்குறாங்க. அப்படின்னா தாவேக அரசு இதுல என்ன முடிவு எடுக்க போறாங்க? அரசு விழாக்களில் வந்தே மாதரத்தை பாட போறாங்களா? அப்ப தெரியும் அவங்களுடைய லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. எதிர்க்க முடியுமா தாவேகாவால? அப்ப நீங்க அங்க போய் மண்டி போட்டு கேக்குறீங்களா? அப்ப என்ன பாஜக உங்களுக்கு வந்து கொள்கை எதிரி? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். அன்னைக்கு ஆளுநர் RN ரவி வந்து சட்டமன்றத்துல இருந்து ஓடினாரு. ஏன் ஓடினாரு? எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற மரபு இதுதான், இத்தனை ஆண்டு காலமாக நாங்க இதுதான் பண்ணோம், உங்களுக்காகலாம் நாங்க மாத்த முடியாது. முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேசிய கீதம். விருப்பம் இருந்தா இருந்து உரையை வாசிங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அர்லேகரை திருப்திப்படுத்துவதற்காக 2 முறை நாங்க தேசிய கீதம் பாடுறோம். மொத்தமா சரண்டர் ஆயாச்சு. இப்ப நீங்க எதை நீங்க வந்து இப்ப டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை, உங்க நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? இதெல்லாம் எதுவுமே நம்ம கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக தான் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? தொகுதி மறுவரையறைக்காக பாஜக வந்து திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் ஆதரவு கேட்குது, இவங்க அதுக்கு ஆதரவு தர போறாங்க, அந்த பக்கம் போறாங்க. தேர்தல் நடந்துட்டு இருக்கு, பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம். அந்த நிலையிலும் கூட டீலிமிட்டேஷனை எதிர்த்து ஒரு தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த டீலிமிட்டேஷனுடைய அந்த நகலை கொளுத்தி கருப்பு கொடி ஏற்றி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். நீங்க அவரை பார்த்து நீங்க சொல்றீங்க டீலிமிட்டேஷனுக்கு அவங்க ஆதரவு கேட்க போறாங்க, இவங்க ஆதரவு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க வாயை திறக்க போறது இல்ல. உங்களுக்கு இருக்கிற ஒரு MP சீட்டையும் ஏன் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க ஒரு MP சீட்டையும் ஏன் தூக்கி கொடுத்தீங்க? ஏன்னா அங்க போய் தாவேகாவிலிருந்து யாரையாவது ஒருத்தரை MP ஆக்கி நீங்க அங்க அனுப்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க எதிர்த்தாப்புல மோடியும் அமித்ஷாவும் உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? உங்க MP எந்திரிச்சு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக பேசணும். தட் மீன்ஸ் பாஜகவை எதிர்த்து பேசணும், நீங்க டீலிமிட்டேஷனை எதிர்த்து நீங்க பேசணும், மும்மொழி கொள்கையை எதிர்த்து நீங்க பேசணும், நவோதயா பள்ளிகளை எதிர்த்து நீங்க பேசணும். அதுல இருந்தெல்லாம் வந்து நீங்க தப்பிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு MP-யையும் தூக்கி என்ன கொடுத்துட்டீங்க? ஐயோ நாங்க கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு டிராமாவை பண்ணி அங்க கொடுத்துட்டீங்க. அப்ப என்ன உங்களுக்கு வந்து பாஜக கொள்கை எதிரி? பேசுங்க பார்க்கலாம். ஒன்னும் பேச போறதில்ல. திமுக டெண்டர் விடுறதெல்லாம் பார்ட்டி ஃபண்டு வாங்கிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா இப்போ அவங்க விட்ட டெண்டர்ல 2 துறைகள்ல குறுகிய காலத்துக்குள்ள அந்த டெண்டரை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அதிகாரிகளை இடைநீக்கம் பண்ணிட்டா மட்டும் இந்த டெண்டர் ஊழல் அல்லது பார்ட்டி ஃபண்டு நிப்பாட்டிருமா, அல்லது பார்ட்டி ஃபண்டை வாங்குறது தாவேகா தானா? அதாவது தன்னை மாதிரி தான் மற்றவங்களையும் நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சரியா? தான் என்ன செய்கிறோமோ அதை வந்து திசை திருப்புறதுக்காக பார்த்தீங்களா அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற வேலை இது. இன்னைக்கு அமைச்சர் புசி ஆனந்த் வாங்கினது பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் என்னது? இப்போ இந்த 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கீங்களே கோயில் நிலத்தில் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்போ அது என்ன மாதிரியான ஃபண்டு உங்களுக்கு? இன்னொரு பக்கம் 6 மணி நேரத்திலே ஏதோ ஒரு டெண்டரை வந்து ஓகே பண்ணாரு புசி ஆனந்த், அவருடைய துறை சார்ந்து அரை மணி நேரம் அவசரமாக. அப்ப அது வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கி தானே நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா? இது எல்லாமே வந்து திமுகவை ஏதாவது சொல்லணும்னா அன்னைக்கு நீங்க நடந்த அந்த ஆட்சியை பத்தி இதை பத்திலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்க பார்த்தாலும் திமுக தொடங்கி வச்ச திட்டங்களா இருக்கு, எங்க பார்த்தாலும் திமுக எழுப்பிய கட்டங்களா இருக்கு, மேம்பாலங்களா இருக்கு. எதையுமே உங்களால் வந்து புதுசாவும் தொடங்க முடியாத அளவுக்கு என்னப்பா எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க. அதுல கூட பெயர் மாத்திருக்காங்க, மகளிர் விடியல் பயணத்துல விடியலை காணோம். ஏன்னா எங்க ஆட்சியில விடியலே உங்களுக்கு கிடையாது. தாவேகா ஆட்சியில வர்ற 5 வருஷத்துக்கு விடியல் அப்படிங்கிறதே நீங்க நினைச்சு பாத்துறாதீங்க தமிழ்நாட்டு மக்களே. இதுதான் விஜய் அரசு சொல்லுகின்ற செய்தி. அதனாலதான் விடியல் பயணத்துல இருக்கிற விடியலை தூக்கியாச்சு. விடியல் பயணத்திற்காக அனுமதிக்கப்பட்ட 700 பேருந்துகள் வந்து இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. புறநகர் பேருந்துகளே வந்து இன்றைக்கு எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. அதுக்காக ஒரு போராட்டம் நடக்குது. பேருந்துகளையே தனியார்மயமாக்கிடுவாங்களோ,
தாவேகா அரசு அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக அண்ணா அவர்கள் இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் வந்து போக்குவரத்தை வந்து அரசுடைமையாக்கினார். பேருந்துகளை வந்து அரசுடைமையாக்கி அந்த வழித்தடங்களை எல்லாம் அரசுடைமையாக்கி அப்பதான் பேருந்துகள் வந்து எல்லா மக்களுக்குமான பேருந்துகளாக அது வருது. அதற்கப்புறம் மினி பஸ் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்து ஒவ்வொரு கிராமத்தையும் குக்கிராமத்தையும் நகரங்களோடு இணைக்கிறார் அவர் பேருந்து வசதிகள் மூலமாக. ஏன்னா அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மக்களுக்கு அந்த மூவிங் இருந்தாதான் அவங்க வந்து மற்ற இடங்களோடு போய் அங்க இருக்கிற வசதிகளை தொழில் வாய்ப்புகளை எல்லாம் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து அரசுடைமையாக்கிய அந்த பேருந்தை இன்றைக்கு தாவேகா அரசு தனியார் வசம் கொடுத்துருமோன்ற ஒரு அச்சத்துல இன்னைக்கு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பேருந்து போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாம் வேலை பறிபோயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இருக்காங்க. எல்லாமே இன்னைக்கு வந்து அப்படி குளறுபடியா நடந்துட்டு இருக்குங்க. சேலத்துல துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டத்தை பாருங்க. ஆத்தூர்ல அவங்க கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு அந்த தனியார் நிறுவனம் வந்து வேலை கொடுக்குறாங்கன்றாங்க. ஏன்னா நீங்க எந்த தொழில் சங்கங்கள் வச்சு நீங்க வந்து போராடக்கூடாது. அப்ப இதுல என்ன மாதிரியான ஒடுக்குமுறை, என்ன மாதிரியான அராஜகம் இது தாவேகா அரசோடது? இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மறைக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து திமுக மேல இவங்க 5 வருஷமும் இதே பொய் குற்றச்சாட்டுகளை தான் அவங்க சொல்லிட்டே இருக்க போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அவர் இடத்துல இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய படத்தை எடுத்துட்டா அந்த திட்டம் அவர் கொண்டு வந்தது இல்லைன்னு ஆயிடுமா? அந்த பஸ்ஸுக்கே என்னங்க பேரு? நீங்க விடியல் பயணத்துல இருக்கிற விடியலை மட்டும் தூக்கிட்டீங்களே, அந்த பஸ்ஸுக்கு மக்கள் கிட்ட என்ன பேர் இன்னைக்கு? கேளுங்க, பொம்பளைங்கிட்ட போய் கேளுங்க. ஸ்டாலின் பஸ் வந்துருச்சு, மாத்த முடியுமா உங்களால? என்ன மாதிரி கோமாளித்தனமான ஆட்சியா இருக்குது. இதுல முதல்வர் படைப்பகத்துக்கு போங்க நீங்க. அங்க முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வரிகளை எல்லாம் எழுதி வச்சு அது கீழே அவர் பேர் எழுதி வச்சிருக்காங்க. பேரை மட்டும் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருக்காங்க, மறைச்சிருக்காங்க. அங்க போய் கேட்டா இல்லைங்க அந்த வரிகள் நல்லா இருக்குல்ல அதனால அதை அப்படி வச்சிருக்கோம். முடியாது, உங்களால எடுக்கவே முடியாது. சரி, இந்த முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறமா இவருடைய இது வரலையா அவங்களுக்கு? இல்ல புது முதலமைச்சரோட பொன்மொழிகளை நீங்க வந்து அதில் வைக்க வேண்டியதானேன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லைங்க இன்னும் எங்களுக்கு வரலன்னு. வராது, என்ன வரும்? வாயில நல்லா வரும் முதல்வர் விஜய் அப்படின்னா நீங்க எழுதி போடுவீங்க இல்ல? எப்படி எழுதி போடுவீங்க? டேஷ் முதல்வர் விஜய் அப்படின்னா பொன்மொழியா எழுதி போடுவீங்க நீங்க. இது என்னன்னா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு. வேலிக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் என் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியில் நீண்டு கொண்டே போகும் என் வேர்களை என்ன செய்வாய்? நீங்க மு.க. ஸ்டாலினோட பேரை கூட எடுத்துருங்க, அந்த திட்டம் சொல்லும் அவருடைய பேரை. மகளிர் விடியல் பயணம் இருக்கிற வரைக்கும், காலை சிற்றுண்டி திட்டம் இருக்கிற வரைக்கும், மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை மு.க. ஸ்டாலின் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. அதை எல்லாத்தையும் இவங்க வந்து மறக்கடிக்கணும், அதை எப்படியாவது மாத்திரணுன்றதுக்காக இந்த வேலைகளை பார்க்குறாங்க. இது ஒரு நாள் இதெல்லாம் வந்து கரையேறாது. அதே சமயம் அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் தொடர்ச்சியா எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு சொல்றது மட்டும் இல்லாம கிளீன் கவர்மெண்ட் நடத்துறோம், தூய்மையான ஆட்சி நடத்துறோம்னு இப்ப கூட சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? பொய் சொல்றதுல ஆதவர்ஜுனாவுக்கும் நிர்மல்குமாருக்கும் கடுமையான போட்டி நடக்குது. யார் வந்து ஸ்ட்ராங்கா போய் சொல்றா, யார் வந்து அதிகமா போய் சொல்றா, யார் வந்து மக்களே நம்புற அளவுக்கு யார் போய் சொல்றா, இது வந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற போட்டி. அன்றைக்கு வந்து ஜெர்மனியில் சர்வாதிகாரி ஹிட்லருக்காவது வந்து ஒரே ஒரு கோயபல்ஸ் தான், சரியா? ஆனால் இங்கே மொத்த அமைச்சரவையுமே கோயபல்ஸ் அமைச்சரவை தான். முதலமைச்சரே கோயபல்ஸாக தான் இருக்கார். வாயை திறந்தாலே போய் தான் பேசுகிறாரு. அப்போது ஒரு முதலமைச்சரே கோயபல்ஸாக இருக்கிற ஒரு ஆட்சியில் அமைச்சர்கள் என்ன பேசுவாங்க? அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேயும் ஆதவர்ஜுனாவுக்குலாம் வந்து டபுள் டிகிரி கொடுக்கலாம் பொய் சொல்கிறதுல. பொய்யை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு செஸ் போர்டு விஷயத்தில் கூட ஒருத்தர் பொய் சொல்லுவாராங்க. பிரக்ஞானந்தா தெளிவாக செய்தியாளர்கள்ட்ட வந்து சொல்கிறாரு, வீட்டில் இருந்து அவங்க வந்து செஸ் போர்டை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அவங்க எல்லாமே அவங்க டேபிள்லேயே அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆதவர்ஜுனா கல்லூரிகளை மாணவர்கள்கிட்ட பேசும்போது எதுக்கு இந்த தெரியல, எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல, இந்த சில்லறத்தனமான வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்குது. அந்த பையன் தெளிவாக அழகாக வந்து செய்தியாளர்கள்ட்ட உண்மை என்னன்றதை சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு எதுவும் மறைச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது பிரக்ஞானந்தாவுக்கு. அவர் அழகாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் நானே எதிர்பார்க்கலைங்க, அப்படி வந்து அவரே வீட்டில இருந்து அவரே வந்து செஸ் போர்டு எடுத்துகிட்டு வந்து
அவரே வந்து வச்சு விளையாடினாருங்க அப்படின்னு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் இது? இது ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் இல்லையா இவங்க பண்றது? இதுல என்ன பெரிய வைப் வேண்டி இருக்கு? அவர் 1 கிலோமீட்டர் கூட ஓடல, ஓடினாராம். முதல் முறையாக வந்து இத்தனை கிலோமீட்டர் ஓடிய முதலமைச்சர்னு சொல்லிட்டு. ஏன் உமர் அப்துல்லாவை பத்தி தெரியாது? உமர் அப்துல்லா யாருன்னே முதல்ல ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியாது. காஷ்மீர்னு ஒரு மாநிலம் இருந்தது, இப்ப அதை துண்டாடிட்டாங்க. உங்களுடைய எஜமானர்களான பாஜக வந்து துண்டாடிருச்சு. அதில் வந்து முதலமைச்சராக முன்னாள் முதல்வராக இருந்த உமர் அப்துல்லா அவர்கள் 21 கிலோமீட்டருக்கு மேல ஓடி இருக்கிறார் மாரத்தான்ல. என்னவோ இந்தியாவிலேயே முதல்ல ஓடின முதலமைச்சர் விஜய் தானாமா. யார் சொல்றா? இந்த புழுவினி ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டு இருக்காரு. எங்க ஊர் பக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து பொய் சொல்றவங்கள புழுவினின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க எனக்கு தெரியல, இவங்க இதுக்கு மேல இவங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலைங்க. மக்களை எல்லாம் முட்டாள்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க முட்டாள்கள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. அதுக்கு நாமளும் ஏதோ ஒரு விதத்துல காரணமாயிட்டுமேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மின்வெட்டு, குடிநீர் கிடையாது, எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. தெருவுல இறங்கி குடிநீருக்காக போராடுறாங்க. மின்வெட்டுனால குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, வயசானவங்க பாதிக்கப்படுறாங்க, நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க, கர்ப்பிணிகள் பாதிக்கப்படுறாங்க. மருத்துவமனைகள்ல மின்சாரம் இல்லாதனால ஆக்சிஜன் இது பண்ண முடியாதனால நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது நாட்டுல. அதை பத்திலாம் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே வந்து பேச போறது கிடையாது. வந்த உடனே வந்து திமுக ஆட்சியில போட்ட டெண்டர் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்களாமா. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவனா சட்டம் ஒழுங்கை பத்தி கேட்டா நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், 6 மாசம் கூட பொறுக்க மாட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்க கேளுங்கன்னு சொல்றீங்க. எனக்கு என்ன கேள்வி, இந்த 6 மாசம் பொறுக்கணும்னு சொன்னீங்கல்ல, ரைட்டு. ஆனா இந்த 2 மாசத்துல எங்கெங்கெல்லாம் வந்து பணத்தை அடிக்கலாம், கோயில் நிலத்தை 100 கோடி ரூபாய்க்கு எப்படி நம்ம விற்கலாம், பத்திரப்பதிவு பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் ஃபோர்ஜரித்தனம் பண்ணலாம், ஃப்ராடுத்தனம் பண்ணலாம், அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துக்கு வந்து 20 லட்ச ரூபாய் வாங்கலாமா, 30 லட்ச ரூபாய் வாங்கலாமா, இது மட்டும் எப்படி தெரியுது உங்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே? இது மட்டும் எப்படி தெரியுது? ஏன்னா இவங்க வந்தது ஆட்சி செய்யறதுக்காக இல்லை. ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறதுக்கு, இன்னொரு பக்கம் RSS திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு, இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனாவுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா திமுகவை பழி வாங்குவது. கரூர் விஷயத்தை பத்தி அவர் என்ன பேசினாரு? கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கை முடிக்கிறோம், அந்த கணக்கை தீர்க்கிறோம். இதெல்லாம் யார் பேசுவா? யார் பேசுவா? இதெல்லாம் ஒரு வஞ்சகம் இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. ஒருத்தர் பழி தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க வாயிலிருந்து தான் இப்படிலாம் வரும். அப்ப வந்து இந்த உங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக நீங்க சொந்தமா நீங்க எப்பவோ பட்ட அவமானங்களுக்காக, அது உங்களுடைய செய்கைகளால் நீங்க பட்ட அவமானங்கள். அதெல்லாம் திமுகவுக்கு வரணும்னு நினைச்சீங்க, அங்கிருந்து துரத்தி அடிச்சாங்க. விசிகாவுக்கு போனீங்க, அங்க இருந்து துரத்தி அடிச்சாங்க உங்களை. அப்ப இந்த அவமானங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரு தனி மனிதன் அவமானப்பட்டதற்கு பழி வாங்குவதற்காக அவர் அமைச்சராகி இருக்கிறார். அதான உண்மை. அப்புறம் எப்படி வந்து கணக்கு தீக்க போறோன்றதெல்லாம் எங்க இருந்து வருது? கணக்கு தீக்க போறோன்றது என்ன? கணக்கு தீக்க போறீங்க நீங்க? எந்த கணக்கு தீக்க முடியாது. நீங்க போட்ட எல்லாத்தையும் இன்னைக்கு நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு. நீங்க போட்ட வழக்குகள்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. பொய்களை தவிர எதுவுமே கடைசி வரைக்கும் உங்களால சொல்ல முடிய போறதில்ல. ரொம்ப நன்றி மேம். நாங்க கேட்ட கேள்விகளுக்கு அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க. நன்றி.